நாடாளுமன்ற தேர்தலில் பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கூட்டணியுடன் பாஜக களம் காண்கிறது. எந்த நேரத்திலும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 9 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது. அதில் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் களமிறங்குகிறார். தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும், மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வமும், வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகமும், கிருஷ்ணகிரி தொகுதியில் சி நரசிம்மனும், நீலகிரி தனி தொகுதியில் எல் முருகனும், கோவையில் அண்ணாமலையும், பெரம்பலூர் தொகுதியில் பாரி வேந்தரும், நெல்லை தொகுதியில் நயினார் நாகேந்திரனும், கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் போது நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டு அவர் நெல்லையில் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் அவரது வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். கோவையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக கட்சி சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கி ராமச்சந்திரன், பாஜக சார்பில் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுக, அதிமுக வேட்பாளரின் பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இறுதியாக பாஜக வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சிங்கி ராமச்சந்திரன் ஐ எம் வெயிட்டிங் என நடிகர் விஜயின் பிரபல வசனத்தை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். இது வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 8 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் பணிகளின் காரணமாக விஜயபாஸ்கர் சென்னையில் தங்கியிருந்த அரசியல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு உள்ளிட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் மதுரையை சேர்ந்த பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிட திருச்சி சூர்யா சிவா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று திருச்சி சூர்யாவின் பேச்சுக்கு அரசியல் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அந்த மண்ணுக்கான மைந்தனாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். நான் மண்ணுக்கான மைந்தன் என ராமசீனிவாசன் பதிலடி கொடுத்திருந்தார். ராமசீனிவாசனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திருச்சி சூர்யா சிவா விடுத்த எக்ஸ் தள பதிவில், மண்ணுக்கான மைந்தராக இருந்தால் போதும் என்றால் சோனியா காந்தி பிரதமராக கூடாது என்று தடுத்தது ஏன்? சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றிய கட்சியில் இருந்து கொண்டு சம்பந்தமில்லாத மண்ணுக்கு நான் மைந்தன் என்ற உரிமை கொண்டாடலாமா என்றும் மண்ணின் மைந்தனின் குரலை புறக்கணிக்கலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இரு பாஜக பிரமுகர்களுடைய ஏற்பட்டுள்ள இந்த மோதல் தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, புதிய பாரதம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. 16 தொகுதிகளுக்கான அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ராணி அறிவிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் கலியபெருமாள், கள்ளக்குறிச்சி தொகுதியில் குமரகுரு, திருப்பூர் தொகுதியில் அருணாச்சலம், நீலகிரி தொகுதியில் லோகேஷ், கோவை தொகுதியில் சிங்கி ஜி ராமச்சந்திரன், பொள்ளாச்சி தொகுதியில் அப்புசாமி என்கிற கார்த்திகேயன், திருச்சி தொகுதியில் கருப்பையா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பிரேம்குமார், வேலூர் தொகுதியில் பசுபதி, தருமபுரி தொகுதியில் அசோகன், நெல்லை தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன், தூத்துக்குடி தொகுதியில் சிவசாமி வேலுமணி, சிவகங்கை தொகுதியில் பனகுடி சேவியர் தாஸ், மயிலாடுதுறை தொகுதியில் பாபு, பெரம்பலூர் தொகுதியில் சந்திரமோகன், கன்னியாகுமரி தொகுதியில் நசுரேத் பசுலியான், புதுச்சேரி தொகுதியில் தமிழ் வேந்தன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. 9 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இன்னும் ஆஜராகவில்லை. இதற்கிடையே அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு எதிரான தடை விதிக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு தடை விதிக்க டெல்லி ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். 12 அதிகாரிகள் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தி வருகின்றனர். இதனால் கெஜ்ரிவால் கைதாகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இந்தியாவில் நடத்தப்படும் உள்ளூர் கிரிக்கெட் தொடரான ஐபிஎல்லின் 17வது சீசன் இன்று தொடங்க உள்ளது. இதன் முதலாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார். நடைபெற்ற கோப்பை அறிமுக விழாவில் சென்னை அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் பங்கேற்ற நிலையில் தோனி பதவியிலிருந்து விலகியது தெரியவந்துள்ளது. தோனி அணியில் முக்கிய வீரராக செயல்பட உள்ளார். தோனி தலைமையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை கோப்பையை கைப்பற்றியிருந்தது. முன்னதாக தோனி தன்னுடைய பேஸ்புக் பதிவில் புதிய சீசனில் புதிய வேலைக்காக காத்திருக்க முடியவில்லை, காத்திருங்கள் என்று பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.